Hi friends, welcome to Tubot channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பானி ஆர் வாட்டர் ஃபில்லிங் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பென்சில் பேப்பர் வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் த்ரெட் வச்சு நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீடில் ரொட்டேஷன் வந்து எப்படி பண்ணணும், பானி ஸ்டிச் போடும் பொழுது எப்படி பிசுறு இல்லாமல் போடணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நான் போட்டிருக்கேன். 2 லைன், சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இதில் எப்படி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நம்ம தமிழில் ஐ எழுத்து போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடணும். இது வளைவாக வளைஞ்சு போடுறதுனால நம்மளுக்கு எந்த டிசைன் போட்டாலும் நீடில் ரொட்டேஷன் வந்து நல்லா கரெக்டாக வரும். அதே மாதிரி த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணி போடுறதுக்கு இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் டிசைன் போட்டதுக்கப்புறம் சின்ன கேப்ஸ் எல்லாம் இருக்கிறத ஃபில் பண்ணுறதுக்கு இந்த பானி ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ஸோ இந்த பானி ஸ்டிச் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த டிசைன் கொடுத்தாலும் எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் நம்ம போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்லேயும் சேம் மெத்தடு தான். அதை ஃபஸ்ட்டு ஒரு கார்னரில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டருக்கு கொண்டு வரலாம். கார்னர்லேருந்து சென்டருக்கு வந்துட்டோம் அப்படின்னா தான் கரெக்டாக வரும். இல்லைனா நம்ம இடையில மாற்றி போட்டோம்னா இந்த ஸ்டிச் வந்து மாறி போயிடும், அதாவது ஷேப் வந்து மாறிடும். ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு கார்னரில் ஃபில் பண்ணிவிட்டு அதை நடுவில் கொண்டு வந்து சென்டர்லேயும் ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரும்போதுலாம் த்ரெட் வச்சு போடும்பொழுது நம்மளுக்கு ஷார்ப்னஸ் வரக்கூடாது. ஷார்ப்னஸ் இல்லாமல் வளைவாகவே வரணும். அது எப்படி போடணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம த்ரெட் வச்சு போடும்பொழுது நல்லா கற்றுக்கலாம். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பேப்பர் வச்சு நல்லா அந்த வளைவு வர இடத்துலலாம் நல்லா வளைவாக கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது ஸ்கொயர் ஷேப்பில் சேம் மெத்தடில் கார்னரில் ஃபில் பண்ணி சென்டருக்கு கொண்டு வரோம். இந்த மாதிரியே மற்ற இருக்க 2 ஷேப்பையும் நம்ம போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சிம்பிள் தான். ஐ எப்படி போடுவோம் தமிழில் அதே மாதிரி தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப், திலகம் ஷேப்லேயும் போட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நீங்கள் எந்த கார்னர்லேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கார்னர்லேருந்து சென்டருக்கு கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.